நல்ல ஆட்சி 4 வருஷமே சாட்சி. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். நாரி போன ஆட்சியதுக்கு 4 வருஷமே சாட்சின்னு. வெக்கங்கட்ட ஆட்சியதுக்கு வேங்க வயல சாட்சி. அயோக்கியத்தனமான ஆட்சியதுக்கு அரிட்டாப்பட்டிய சாட்சி. அநீதியான ஆட்சியதுக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி. நேற்று ஈரோடு இடைத்தேர்தலில் பேசிய நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அதிமுக காரங்க ஓட்டை எங்களுக்கு எப்படியாவது போட்டு விடுங்க, இல்லைன்னா சீமான் மேல ஏறிடுவார்னு சொல்லி நாங்க சொல்றோமா இல்ல நீங்க சொல்றீங்களா? இதை நான் சொல்லல, ஜூனியர் விடன் சொல்லுது. இந்நாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சருடைய கைகளை கால்களாக பற்றி கொண்டு சீமான் மேல ஏறி வருது கண்ணுக்கு தெரியுது. சீமான் டெபாசிட் வாங்கிட்டா எங்களுடைய அமைச்சர் பதவி காலியாயிரும், முதலமைச்சர் கோச்சுக்குவாரு. அதனால அதிமுக ஓட்டை எப்படியாவது போட சொல்லுங்கன்னு சொல்லி வெக்கம் மானம் சூடு சொரணை இல்லாம அதிமுக காரன் காலில் விழுந்து ஓட்டு பிச்சை கேட்கிற நீங்க எங்களை பேசலாமா? எங்களை பேசலாமா? இவர் பெரிய முத்துராமலிங்க தேவர், இவர் தொகுதிக்கே போகாம அப்படியே வாய்ப்பூட்டு சட்டம் போட்ட உடனே ஜெயிச்சிருவாரு. மக்கள்கிட்ட வர்றதுக்கு தைரியம் இல்ல. ஏன் தைரியம் இல்ல? மக்கள் கேட்பா, 4 வருஷம் ஆட்சியில நீங்க என்ன பண்ணீங்க? மக்கள் கேட்கான இல்லையோ நாங்க நாக்க புடுங்க மாதிரி கேட்போம். நாங்க கேட்கிற கேள்வி ஐயா ஸ்டாலினுக்கு போய் சேரும். 4 வருஷம் ஆட்சி, நல்ல ஆட்சி, அதுக்கு 4 வருஷமே சாட்சி. எப்படி பிடிக்கிறாங்க பாருங்க பாயிண்ட. நல்ல ஆட்சி 4 வருஷமே சாட்சி. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். நாரி போன ஆட்சியதுக்கு 4 வருஷமே சாட்சின்னு. வெக்கங்கட்ட ஆட்சியதுக்கு வேங்க வயல சாட்சி. அயோக்கியத்தனமான ஆட்சியதுக்கு அரிட்டாப்பட்டிய சாட்சி. அநீதியான ஆட்சியதுக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி. ஒரு முதலமைச்சர் ஈரோடு ஒரு தொகுதியில இடைத்தேர்தல் நடைபெறுது, அவர் வரமாட்டாரா? அமைச்சர்மார்கள் போக மாட்டாங்களா? நாங்க போகாமலே ஜெயிச்சிடறோம். பாத்துறீங்களா? போகாம ஜெயிக்கிறதுக்கு இல்ல, வந்து இந்த 4 வருஷத்துல இந்த மக்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லணும்ல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.